ஹalleluya. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பசங்களை தேவனை ஆராதிக்க முடியாது, எனக்கு தொழுது முடியாது. கர்த்தாவே தேவ சனியான நாளுக்கு கிருபைக்கு கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கர்த்தாவே நாளுக்கு தேவ சனியான நாளுக்கு வந்து கர்த்தரை துதிக்க போட்டு மயப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை நாளுக்கு கிருபை இறக்கும் பாருங்க சோதரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏறவா நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். அந்த பிறநாளும் கூட நம்ம தேவ சனியான தேவத்தோடு கொண்டு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய சோதரம் உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியாளுக்கும் இந்த பாக்கியத்தின் சாக்கியத்தை புத்தமிக்க கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோதரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் வசனம் சோதரம் உண்டாதாக. கிறிஸ்துவ ஜீவிதத்திலே நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் செயல்படுவார் என்றதை நாம் பார்த்துருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் எங்கே நிறுத்திருக்கீங்களோ, நடுமையத்திலையா, உச்சியிலையா, ஓரத்திலையா, எங்கே நிறுத்திருக்கீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செயல்படுவார் நம்ம பார்த்துருக்கிறோம். நாம் எவ்விதமாய் தேவனை அறிந்திருக்கோமோ அப்படியே தேவன் நம்ம செயல்படுவார் அப்படிங்கிறதை பார்த்துருக்கிறோம். ரட்சிக்கிற தேவனா நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாக கொண்டே இருக்கும். சோகப்படுத்துகிற தேவனை பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் தேவன் சோகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஐசியத்தை அழிகிற தேவனை பார்த்தா கர்த்தருக்கு அப்படியே அமைவார். அப்படியே நாம் எந்த விதத்தில் எப்படி தேவனை பார்க்கிறோமோ அப்படியே நம்ம வாழ்க்கை தேவனை கட்டப்பட்டிருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்நாளில் கூட ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நான் எப்போவுமே செய்தி எழுதி முடிச்ச உடனே ஆராதனைக்குள்ளே வரும்போது ஜெபம் பண்ணும்போது அந்த செய்திக்குரிய வார்த்தையை சொல்லி யாராவது ஜெபம் பண்ணுவார்கள். அதில் ஆவியோட டச்சை நான் உணர்ந்து கொள்வேன். இல்லை பாடலில் அந்த வரி கிராஸ் ஆகும், அப்போ அதோட டச்சை உணர்ந்து கொள்வேன். ஆவியில் நடக்கும்போது அதுக்கு சம்மந்த சத்தம் ஒன்று கேட்கும் அந்த வார்த்தையை ஒட்டி, அப்போ நான் உற்சாகப்படுவேன். இப்படி அந்நாட்களோட தேசிய அளிக்கும் போது தேவனுடைய ஒரு வார்த்தையை யார் கூட இடைப்படுறதை நான் அறிந்து கொண்டு இது பசுத்தான செய்தியை கர்த்தர் தரப்போகிறாங்கிறது உற்சாகப்படுவேன். அப்படின்னாலும் கூட சிஸ்டர் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது நன்மை செய்கிற தேவனா இருக்கேன்னு சொல்லி ஜெபிக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. அப்படியே நாட்களே நம்ம அப்படியேப்பட்ட செய்தியை நான் பார்க்க துவா எனக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. ஒரு சவுண்ட் இந்த பேஸ் ஏதாவது நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாய். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு நன்மை செய்கிறாய் பூமியில் இருந்தார், இப்பவும் இருக்கிறார். வாசிக்கலாம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றித் இருந்தார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த காலத்திலே நடந்த நடவடிக்கைகளை ஒரே வரியிலே இங்கே ஆட்சியோடு எழுதியிருக்காங்க பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த காலத்திலே வல்லமையான அபிஷேகம் நிரப்பப்பட்டார். பிசாசைகள் பிடித்தவர்கள் அகப்பட்டவர்களை பிசாசை தோற்றி விட்டு அவர் சோமாக்கினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து எப்போதுமே நன்மை செய்கிறது வழக்கம். நன்மை செய்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்டால் அவர் செய்வாருங்கிறோட அவர் உங்களுக்கு எப்போவுமே நன்மை தான் செய்வார் அப்படிங்கிற இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ளணும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? யார் எனக்கு நன்மை செய்வார்கள், யார் எனக்கு நன்மை செய்யக்கூடும் அப்படின்னா மனிதன் நினைக்கிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது மனிதனோட கேள்வி பாருங்க, யார் எனக்கு நன்மை செய்வார்? வேதாகம் சொல்வது இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்கிற தேவனா வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மனிதனோ அதை கண்டுகொள்ளாதபடிக்கு, அதை ருசிக்காதபடிக்கு யார் எனக்கு நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லி கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம். எங்களுக்கு நன்மை காண்பிப்போம் யார்? Who will show the goodness for us என்று கேள்வி கேட்கிறான். அந்த வாசிங்க. பிரகாசிக்கப்படும். ஹalleluya. எல்லாரும் தான் சொல்றாங்க எனக்கு நன்மை காண்பிப்பேன் யார் என்று கேட்கிறாங்க. இதோ மோத்தை பிரகாசத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பக்தன் சொல்ற பார்க்கும். தேவவசனம் சொல்ற மனிதனுக்கு கேள்வி இதுதான், யார் எனக்கு நன்மை செய்யக்கூடும், யார் எனக்கு நன்மை காண்பிப்பான் என்று சொல்லி. ஆனால் இதுக்கு அர்த்தம் எங்கே இருக்கு தெரியுமா? வாசிக்கிறார் 119:68 இந்த கேள்விக்கு பதில் ஒன்று இருக்கு. யார் எனக்கு நன்மை செய்வான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லலாம், அங்கே யார் தேவன் தான் அவங்க செய்வார் என்று சொல்லலாம். வாசிக்கலாம். 119:68 அதிகாரம்.
தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உனக்கு நன்மை செய்யணும். யார் எனக்கு நன்மை காண்பவன் என்று மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கே ரொம்ப செல்கிறார். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனிதனை நாடி போகிறார்கள். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதனுக்கு அவங்க சால்ரா போட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத உழைக்கிறார்கள். நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத வேலையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு குடும்பத்தையும் அல்லது ஒரு பொருட்களையும் அல்லது ஏதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியங்களையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதாம் நமக்கு என்ன சொல்வது? நன்மை தருகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. தேவனே நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை காண்பிப்ப நீர்தான் என்று சொல்லி பக்தன் சொல்கிறான். ஆனால் மனிதர்களோ ஆங்காங்கே நன்மை தேடி கொண்டிருக்கிறார்கள். தேவனை விட்டு விட்டு நன்மை வர இடத்துல விட்டு விட்டு எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்ம தண்ணி குடிப்போம், அருவியிலே தண்ணி தான் குடிக்கிறோம். அருவியிலே போய் வர்ற அருவியிலே தண்ணி குடிக்காமல், அங்கே ஆற்றுல தண்ணி எடுக்காமல் தண்ணி வரா இடத்துல போய் தண்ணி தேடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அறியாமை கொண்டு சொல்லலாம். சில பேருக்கு அந்த அறிவு இருந்தும் அதை மறந்து போகிறவர்கள் என்று சொல்லி கூட சொல்லலாம். ஆனால் நாம கிறிஸ்து நம்ம ரசித்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதனாலே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும், நம்முடைய எல்லா காலத்திட்டங்களையும், நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் கிறிஸ்து ஒருவரை நமக்கு நன்மை தருவார்களே நம் மனதிலே ஆழமாக செய்ய வேண்டும், பதிய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வேணுமா, நல்ல ஒரு காலேஜில் படிப்பு வேணுமா, நல்ல ஒரு காலேஜ் வேணுமா, நல்ல ஒரு படிப்பில் மார்க் வேணுமா, நல்ல ஒரு மனப்பெண் உங்களுக்கு விவாகமும் முடிக்க வேண்டுமா, உங்கள் குடும்பம் கடன் இல்லாமல் ஸ்திரப்பட வேண்டுமா, மகிமையான ஒரு காரியங்களை கத்த வாழ்க்கை செய்ய வேண்டுமா, இந்த நன்மையெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு தருவார் அப்படின்றத நீங்கள் முதல்ல அடுத்தமாக நெஞ்சிலே பதித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் கேட்டபோது கேட்கக்கூடாது, யார் எனக்கு நன்மை காண்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் நன்மை கேட்டார், ஒரு விசுவாசியே கேட்டார். நல்ல வாசிங்க, யோவான் 1:46 வாசிக்கும் போது ஒரு விசுவாசியே கேட்டார், நான் நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு கேட்டார். நம்ம தலைப்பசம் என்ன? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினால் அபிஷேகத்தை நிரப்பினார். அவர் மரித்து அவர் அடக்கப்பட்டு உயிரோடு எழுப்பு செய்து என்ன செய்தார்? நன்மை செய்கிறாவும் பிசாசை விடுவிக்கிறவர் சுற்றி திரிந்தார். அப்போ நசராய் இயேசுவை எழுப்பினார். நசராய் இயேசுவை என்று சொல்லி எங்கள் ஊர் பேர் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அதை கேட்டவர் பாருங்க, எப்படி கேட்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 1:46. நாசரேத்து யாரும் நன்மை வருமா அப்படின்னு கேட்டார். என்ன பாருங்க, ஒரு ஏழனம் தான், அங்கிருந்து எனக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்றதா. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? வந்து பார் அப்படின்றத. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார். இயேசுவை நீ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்க. இயேசுவை மனதில் வச்சு பாருங்க. நன்மை தருகிற இயேசுவை மனசில் வச்சு பாருங்க. நாசரேத்திலிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகுங்கிறத வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அந்த வசனம் முடிக்கல நினைக்கிறேன். வந்து பாருங்க, பிலிப்பு சொன்ன வார்த்தை வந்து நாசரேத்திலிருந்து எனக்கு நன்மை வருமோ அப்படின்னு கேட்டதுக்கு நன்மை அங்கே இருந்தால் ஒரு வந்து பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அவர் மனசில் என்ன நினச்சிருக்கிறார்? நாசரேத்திலிருந்து பிலிப்பு என்ன நினச்சிருக்கிறார்? நாசரேத்திலிருந்து தான் நன்மை வரும். ஆனால் நாத்தான் அதை என்ன செஞ்சிருக்கான்? அறியாமல் இருக்கிறான். இனி நிறைய ஜனங்கள் அப்படிதான் அறியாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்வார், இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார், இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு விமோசனம் கொடுப்பார், இயேசு கிறிஸ்து பல நன்மைகளை அழைத்து கொண்டு போவார் அப்படின்றது அறியாமல் இருக்கிறார். வேதாந்தம் படிக்கல, இயேசு கிறிஸ்து அறியல. 7 வருஷம் சோத்து கூட வேதாந்தம் தெளிவாக எழுதப்பட்ட நடவடிக்கை இல்லை. அவன் நன்மை செய்கிறவ சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிற ஆண்டு வந்து பாருங்க, நன்மை செய்யாத ஒரு மனிதனை போய் பார்த்துட்டு இருக்கிறோம், நன்மை செய்யாத ஒரு பொருளை போய் நாடி கொண்டிருக்கிறோம், நன்மை செய்யாத ஒரு காரியத்திலே நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது? நன்மை செய்கிற இயேசுவிடத்தில் இருந்தால் அவங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக வெளிப்படுவார். ஆனால் நன்மை செய்யாத ஒரு ஜடத்துக்கு போய், ஒரு ஜனங்களுக்கு போய் அவங்கள்ட்ட போய் நன்மை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக தான் வரும். தேவனுடைய சந்தோஷத்துக்காக ஆகிய நன்மை செய்கிற இயேசுவை நாம் நாடுவோம், வந்து பார்க்க வேண்டும்.
வந்து பார்த்தால் அந்த நன்மையை கர்த்தர் தருவாருங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. அதான் நீங்க எந்த விதமா இயேசுவை பார்க்கணும் அந்த அளவுக்கு இயேசு வெளிப்படுவார். நன்மை செய்கிற இயேசுவா பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க நன்மை செய்கிற இயேசுவை வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நன்மை செய்கிற இயேசு வெளிப்படுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. மத்தேயு 7:11. பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா நம்மளை வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயமாக. உங்க பிள்ளைகள் நீங்களே பொல்லாதவர்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்தானால் எல்லாத்துக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மை செய்யாத பாரோ நன்மை செய்த அதை நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறார். இட் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் that is God is good always. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உள்ளதாக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரங்களும் கர்த்தர் நன்மை செய்வார். பொருளாதார நாமளும் நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் போது நம்ம எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஆகையால நன்மை செய்கிற இயேசுவை நாடுவோம். நன்மை செய்கிற இயேசுவை நெஞ்சில் பதிப்போம். நன்மை செய்கிற இயேசுவை மேல் நம்பிக்கை வைப்போம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி செய்யும் போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நன்மை செய்கிற இயேசுவா பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் வாழ்க்கையில் நன்மை செய்கிறதா இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம சில இடத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம உடனே நன்மை செய்கிற இயேசுவா நம்ம பார்க்கறது இல்லை. உடனே நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? வேறு இடத்துல நன்மை கிடைக்கும்போது பார்க்குறோம். ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜபம் உங்களுக்கு கேட்கப்படாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதில் ஒரு காரியம் நடக்காதபடிக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உடனே நாம் என்ன திங்க் பண்ணுறோம் தெரியுமா? அடுத்து என்ன செஞ்சால் அது நம்ம கைக்கு வரும், அடுத்து என்ன செஞ்சால் அது நமக்கு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைத்தான் போகிறோம் தவிர நம்ம அதே ஸ்டாச்சுவில் நிற்கிறோம். அப்போ நன்மை செய்கிற இயேசு எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அதிலே நிற்கும். நன்மை செய்கிற இயேசு எனக்கு நன்மையே செய்வார். நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் கேட்கிறான், யார் எனக்கு நன்மை காண்பிப்பான், யார் எனக்கு நன்மை தருவான் என்று சொல்லி மனுஷன் கேட்கிறான். பதிலோ வேதாந்தத்தில் இருக்கு. கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவா இருக்கிறார். நாசரேத்தில் நன்மை வருமோ என்று சொல்லி நாட்டாமல் கேட்கிறார். பிலிப்பு சொல்ல வந்து பார் என்கிறார். ஹல்லேலூயா. வந்து பார்த்தா தெரியும் நன்மை செய்கிற இயேசு அங்கே இருக்கிறார், எப்படி செய்கிறான்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இயேசு இந்த பூமியிலே இருந்த போதிலும் இப்போதும் கூட நன்மை செய்வதாக இருக்கிறார். அதை நாம் ஆழ்ந்த மனதிலே பதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அதை நினைவு வர வேண்டும். சில சூழ்நிலை மறந்துடுவோம். நிச்சயமாக சில சூழ்நிலை நன்மை செய்ய இயேசு என்ன செஞ்சிடறோம், மறந்து வேற எங்கேயா நன்மை கிடைக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த வேலையில் போனால் நமக்கு நன்மை கிடைக்குமா, அந்த வேலையில் போனால் சேலரி ஹைக் கிடைக்குமா, இவரை பிடிச்சா அந்த காரியம் நடக்குமா, அல்லது இந்த அரசியலை பிடிச்சா இந்த காரியம் நிறைவேறுமா, ஆட்சி மாறினா நன்மை உண்டாகுமா, அல்லது எப்படி சேர்ந்தால் நன்மை உண்டாகும், டியூஷன் சேர்த்த பிள்ளைகள் பெட்டர் ஆயிடுவாங்களா, இப்படி நன்மை உண்டாக சில உலக காரியங்களே நம்ம சார்ந்திருக்கோம் தவிர நன்மை தர இயேசுவை நாம் சார்ந்தில்லை. ஹல்லேலூயா. பிலிப் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. யோவான் 1:46. அவன் என்ன கேள்வி கேட்டார், எப்படி கவுண்டர் போட்டு மட்டும் இந்த சத்தியத்தை விளக்கினார். அதான் முக்கியம். வந்து பார். வாசிக்கலாம். யோவான் 1:46. நாத்தாமே நாசத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ? ஒரு ஏழாமா பார்க்க அப்படி நினைக்காதீங்க. நாச சின்ன ஊருங்க, அங்கிருந்து எனக்கு என்ன வந்திருப்பாரு, வாட் வில் பெனிஃபிஷியல் கம், எனக்கு என்ன நன்மை வந்தது அப்படின்னு கேட்டார். அது பிலிப் என்ன சொன்னாரு, ஆமாயா நீ சொல்ற சார் தான், எனக்கும் டவுட்டாக இருக்குது, சிட்டி ரொம்ப சின்ன சிட்டி, என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு சொல்ல அது என்ன சொன்னார் பாருங்க. அவர் இயேசு மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ட் பாருங்க, இயேசு மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்காரு பாருங்க. அவர் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, அதற்கு பிலிப்பு வந்து பாருண்டா. ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் இங்கே இருக்கிறார், இங்கே வந்து பாருங்க. நன்மை செய்கிற தேவனா உங்க மத்தியில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா.
அதை விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துட்டு அங்கேருந்து எனக்கு நன்மை வரக்கூடுமோ? ஒருத்தர் சொல்லுங்க, சின்னதாக இருக்கு, அங்கே எப்படி ஆண்டவர் அப்படி எடுத்துருக்காங்க, அங்கே எப்படி ஆண்டவர் அதுக்கப்புறம் அப்படி என்ன அப்படின்னா சிலர் பேசுகிறாங்க. கர்த்தருக்கு இடம் முக்கியம் இல்லை, மனம்தான் முக்கியம். ஹல்லேலூயா. 2-3 பேர் அங்கே ஒருமைப்பட்டு கூடினாலோ கர்த்தர் அங்கே இருக்கிறாருன்றது சத்தியம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை நினைச்சு பாருங்க, வந்து பாருங்க, நன்மை செய்கிற இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வசனம் தலைவசனம் அதுதான். அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவரா இயேசு சுற்றி திரிந்தார். எனக்கு ஊழியம் கொடுத்துருக்காங்க, நான் 3 வருஷம் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஊழியக்காரங்க அப்படியே ஏதாவது அப்படி சுற்றிட்டு இருக்க மாதிரி உள்ள ஊழியெல்லாம் கிட்ட இயேசு செய்யலை. நன்மை செய்கிற ஊழியராக இருந்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முழுமையாக நன்மை செய்கிற ஊழியக்காரனாய், ஜனங்களுக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஊழியக்காரனாய் தேவகுமாரனா தேவன் வெளிப்பட்டார். ஆகையானால் நன்மை செய்கிற இயேசுவை மறவாதீர்கள். எல்லா காலகட்டத்திலும் அவர் நினைவு கூறுங்கள், அதை மனதில் பதித்து வருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு எப்படி பார்க்குறீங்களோ அப்போதான் தேவன் வாழ்க்கையில் செயல்படுவார். ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாக நீங்கள் சோகப்படுத்துறதான் தேவன் வேலை அப்படின்னுச்சுன்னா கர்த்தர் சோகத்தை மட்டும் தான் கொடுப்பார். உங்களை பலப்படுத்துறதுதான் தேவனோட வேலைனா கர்த்தர் பலத்தை மட்டும் தான் கொடுப்பார். நீ எவ்விதமாக தேவனை சந்திக்கிறீங்களோ, எவ்விதமாக தேவனை பார்க்குறீங்களோ அப்படிதான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். இன்னைக்கு நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன? நன்மை செய்கிற தேவனா நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாக வாழ்க்கை நன்மை செய்வார். நீங்கள் வேண்டாலும் வேண்டாட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பசங்க சோத்திரம்ல. ஆகையினால இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நன்மை செய்கிற தேவன் இதுவரைக்கும் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார் என்கிறதை பார்க்க போகிறோம். நன்மை செய்கிற தேவன் நம் வாழ்க்கையில் ஏதாச்சும் நன்மையாகவே மாற்றுவார் என்கிறதை பார்க்க போகிறோம். நன்மை செய்கிற தேவன் இனிமேல் நமக்கு நன்மையை தருவார் என்று சொல்லி 3 விதமாக நம்ம தேவனை இப்போ நன்மை செய்கிற தேவனாக பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னோட அபிப்பிராயம் இல்லை, என்னோட ஒப்பீனியன் இல்லை. வேதாந்தத்தோட காரியத்தை கர்த்தர் ஆவியானவராய் தொகுத்து வழங்கப்படுகிற ஒரு காரியமாக தேவனுடைய கவனமாக கேட்டு அந்த மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை போடலாம். கர்த்தர் பிரசன்ன சோத்திரம். முதலாவது, தேவன் நமக்கு இதுவரைக்கும் நன்மையை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை உண்டாயிருந்ததுன்னா அது தயவு செய்து என்னால் உண்டாச்சுன்னு மனுஷப்படாமல் சொல்லாதீங்க. என் வேறு என்ன உண்டாச்சுன்னு சொல்லாதீங்க. என் கையின் திறனால் உண்டாச்சுன்னு சொல்லாதீங்கன்னு உபாவத்தில் வேற போட்டிருக்கிறது. இவரால் உண்டாச்சு, இந்த மனிதனால் உண்டாச்சு அப்படின்னு என்னைக்கு சொல்லாதீங்க. நன்மைன்னு உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அது தேவனால் தான் உண்டானது. ஹல்லேலூயா. இது ரொம்ப திருப்தியாக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு கிடச்சிருக்குன்னா, ஒரு பெட்டர் கிடச்சிருக்குன்னா அது தேவனால் உண்டாயிருக்குன்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. அது கல்யாணத்துக்கு விஷயத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட கணவனுக்காக நீங்கள் நன்மை கிடச்சின்னு சொல்லி தேவன் நன்மையாக நடத்திருக்கான்னு சொல்லி தேவன் நன்றி செலுத்துங்க. யோசித்து பாருங்க, நன்றியாக செய்ய சொல்லியிருக்கேன். எனக்கு முழுக்க ஒரு கணவன் கிடைச்சா என்ன ஆயிருக்கும்? ஒரு தண்ணி அடிக்கிற கணவன், பணத்தை வாங்கி வேற எங்கேயோ கொடுக்குற கணவனும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்திரீகளை சிறப்பட்டு சூழ்ந்து விழுந்துருவாங்க. ஏதோ நம்ம சொன்னால் கேட்குறாரு, அவர் சொன்னாங்க கேட்குறோம் அப்படின்னு ஒரு குத்துமைப்பாக ஒரு வாழ்க்கையில் கற்றுக்கிறதுனா கற்று நன்மையை செய்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய நன்றி செலுத்துங்க. அது என்ன தெரியுமா? அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. அவர் எவிடன்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, இதில் என்ன செய்யக்கூடாது? நலம் மூலம் எதுவும் சொல்லக்கூடாது. அதான் அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த காரியம் நன்மை உள்ளதாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் நலமுள்ள சொல்லாங்க. அந்த மாப்பிள்ளை கிடச்சா நல்லா இருந்திருக்கும், இந்த பொண்ணு கிடச்சா நல்லா இருந்திருக்கணும், இது கட்டணமாக போகிறதுக்கா? கர்த்தர் எதையோ ஒன்று நடத்தி வச்சிருக்காரு, நான் நன்மை சேர்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு இப்படியா, எனக்கு இப்படியா? ஆமாம். எங்கள் வீட்டில் வர கல்யாணம் கொஞ்சம் புதுசில் நம்ம கொஞ்சம் அறவரை விசுவாசி தான், அது எந்த மாற்றமும் இல்லை. வீட்டில் 6 மணிக்கு வந்து ஜோகணும். ஏ அப்பா, நான் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே எனக்கு பெரிய பசுத்தமான பெண்ணை கொடுத்துருக்கீங்க சொல்லி இப்படி உழுது ஜோகம் பண்ணுது அப்படின்னு நினச்சேன்னா போக அப்படி கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்காருன்னு நினச்சேன். அப்படியே நன்மை மூலமாக கர்த்தர் என்னையும் அப்படியே மாற்றினா. ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் நன்மை செய்கிற இயேசுவை பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற இயேசுவை தான் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்கணும் இயேசு கிறிஸ்து. எப்போ பார்த்தாலும் சோப்படுற டாக்டர் மாதிரியே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கிறவரா இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும் அப்படி எதிர்பார்க்குறீங்க. உண்மைதான், அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்க தான் செய்து நமக்கு தேவை தான் படுது. ஆனால் உங்கள் மனதோட ஃபேக்டராக இருக்கணும்.
எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், எல்லாத்தையும் நன்மையாகவே மாற்றி தருவார், இனி நன்மையே செய்வார். அப்படி 3 காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறோம். இப்போ கடந்த காலத்தில் பார்ப்போம். கடந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையே செய்திருக்கான்னு சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இது எந்த வித மாற்றம் வரக்கூடாது. ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சுன்னா அது தேவனுக்கு தான் கிடைத்தது, என்னாலும் அல்ல, என்னோட கை பேசுனாலும் அல்ல, என்னோட சொந்தக்காரனும் அல்ல, என்னோட கணவனாலும் அல்ல, என்னோட முற்பொருளோட பெற்றோரோட நன்மையினாலும் அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீ உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் பாயிண்ட். வாசிக்கலாம். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. ஹalleluya. இங்க ஒரு டிக்ளேர் பண்றாங்க பக்தன் தாவீது என்ன சொல்றார்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன். ஹalleluya. நீங்க பாடும்போது நினைச்சிட்டு இருக்கணும். நீங்க முழங்கா போட்டு பாடுறீங்களா? ஆண்டவர் பார்க்குறவன எப்படின்னு தெரியுமா? நான் நன்மை செஞ்சுருக்கேன்னு பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாடவே மாட்டான், இப்போ பாடுறான். ஏன் பாடுறான்? நான் நன்மை செய்திருக்கேன் உறுதிப்படுத்துறான். ஹalleluya. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவனை துதித்து பாடுறேன். ஆமென். 119ஆம் அதிகாரம் 114:7 வாசிங்க. இங்கே கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறது வேதம் நமக்கு உறுதிப்படுத்துது. நான் இதை சொல்லுவேன், நான் கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு நன்மையே செய்திருக்கிறார், அதனால நாம் பாடுகொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஏதாவது கல்யாண காட்சிக்கு போயிட்டு கொண்டுருப்போம், இல்லைன்னா டியூட்டி பார்த்துட்டு இருப்போம், டபுள் டியூட்டி பார்த்துட்டு இருப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் இங்கே பாடி கொண்டிருக்கிறேன். ஹalleluya. வாசிக்கிறேன். 114:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா. ஹalleluya. பிசிக்கலா மாத்திரமல்ல, உங்க ஆத்துமா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஹalleluya. கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹalleluya. ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவரோட கைவிடவே இல்லை. அந்த பாட்டில் போனதும் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, புல்லரிச்சமாக இருந்துச்சு. மறவாமல் உறங்காமல் நினைத்த தேவனை என்ன செய்வோம்? துதித்திடுவோம் என்று சொல்லி பாடலாம். தேவவசனம் சூத்திரம் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்த முடியாது, நீ இப்போ ரிலாக்ஸ் ஆகிடு என்று சொல்லி பக்தர் எழுதியிருக்கிற பார்க்கலாம். நம்ம ஆத்மாவுக்கு நன்மை செய்திருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. தேவவசனம் சூத்திரம் இல்லாத அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இது உயிர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, இது உயிர்த்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்ல நல்ல சாட்சி வசனத்தை பாருங்க, அருமையான வார்த்தைகள். நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா? சொல்லணும், இனிமேல் சொல்லணும். அப்போஸ்தலர் 14:17 அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாதிருந்ததில்லை. ஹalleluya. அவர் நன்மையால் நினைத்து வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்து செழிப்பாக்கி சந்தோஷத்தையும் ஆகாரத்தை கொடுத்து என்ன அவர் சாட்சி வழங்க பண்ணாதிருந்ததில்லை. ஹalleluya. அப்படி அருமையான ஒரு சாட்சிகள் முதல் சபை எழுப்பப்பட்ட விசுவாசிகள் சொல்ல வார்த்தைகள். ஹalleluya. அப்போ கடைசி கால சபையை நம்ம இருந்தோம்னா நம்மளால தான் சொல்லணும். இதுவரைக்கும் எங்களுக்கு மழை வர்ஷிக்கப்படாமல் இருந்ததில்லை, இதுவரைக்கும் ஆகாரம் கொடுக்காமல் இருந்ததில்லை, இதுவரைக்கும் அவரை நன்மையால் நிரப்பாமல் இருந்ததில்லை, சந்தோஷத்தினால் நிரப்பாமல் இருந்ததில்லை, இந்த சாட்சியை வழங்கப்படாமல் இருந்ததில்லை என்று சொல்லி அவன் சொல்ல சாட்சியை நாமும் சொல்லுவோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை செய்த எல்லா நன்மையும் தேவனிடத்தில் வந்தது. ஹalleluya. உங்களுக்கு இதுலேயும் டவுட்டாக இருந்தால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்ததுன்னா அது தேவனால் உண்டாயிற்று அப்படிங்கிறது வேதாகம் சொல்லுது. அதை அழுத்தி நானும் சொல்ல வருகிறேன். உங்கள் கையில் பேசுறதில்ல, உங்கள் வீட்டுக்காரர்கள் அல்ல, உங்கள் வீட்டாமம்மா அல்ல, உங்கள் பெற்றோர்கள் அல்ல, உங்கள் சொந்தக்காரங்க அல்ல, உங்களுக்கு முயற்சினால உழைப்பினால அல்ல, கத்தெடுத்து தான் வந்துங்கிறது நான் உறுதிப்படுத்துகிறேன். வேதாவசனம் அப்படி தான் இருக்குது. அதனால் நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் வந்த எல்லா நன்மைகளும் கத்தெடுத்து வந்தது. ஹalleluya. அவர் நம்மளை மழை வர்ஷிக்க பண்ணாமல் இருந்ததில்லை, செழிப்பாக்காமல் இருந்ததில்லை, கண்ணீரை மாற்றாமல் இருந்ததில்லை, நன்மை கொடுக்காமல் இருந்ததில்லை, சந்தோஷம் நிரப்பாமல் இருந்ததில்லை, சாட்சி வழங்கப்படாமல் இருந்ததில்லை என்கிறது சாட்சியாக ஆதிசபையுடைய
விசுவாசிகளோட நடவடிக்கைகளை பார்க்கிறோம். பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான கம்ப்ளீட் எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. ஹalleluya. வரத்துல எல்லாமே இருக்கு, பரலோகத்துல எல்லாமே இருக்கு. ஆனா பிதாவிடத்துக்கு போய் தான் செய்யுது நமக்கு வந்து சேருது. அப்ப நன்மையான எந்த ஈவும் வரத்திலிருந்து உண்டாகி பிதாவிடத்தில் நமக்கு வந்தடையுது. அப்போ உங்க வாழ்க்கையில நன்மைங்கிறது யாரும் வந்துருக்குது? தேவன். எந்த ஒரு நன்மையும் தான் சரி, அது தேவன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், தேவன் தான் அவங்க செய்திருக்கிறார். இப்படி செய்யாம அவர் ஒரு நாளும் இருந்ததே இல்லை, இப்படி சாட்சி வழங்க பண்ணாம அவர் ஒரு நாளும் இருந்ததே இல்லை. அப்போ கடந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்க, இதை அப்படியே எத்திரா பார்க்குறாரு. எத்திரா பார்த்து அவர் சொன்ன வார்த்தைமா அவர் தேவனுக்கு என்ன செய்தார் பாருங்க. யாத்திராவும் 18ஆம் அதிகாரம் 9-10 சேர்த்து வாசிங்க. மோசையோட மாமனார் எத்திரா சொல்றாரு பாருங்க. யாத்திராவும் 12:9-10 இஸ்ரேல் ஜனங்களோட காரணம் பார்க்குறேன். இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கர நெருக்கத்தில் இருந்தாலும் பார்க்குறாரு, பயங்கரமான அடிமத்தில் இருந்து பார்க்க வெளியே வர முடியாது. அப்படி அந்த பார்வன்காரங்க அவங்க போட்டு விரட்டி கடுமையான வேலையை கொடுத்து கடுமையான காரியங்கள் கொடுத்து அவங்க பாடுபடுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறார். இவங்களும் என்னையே ரசிக்க வர போகுது அப்படின்னு மனசு வச்சு எத்தனை பார்த்து சேவல் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு நன்மை அவர் வரும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவர் செய்த காரியம் என்னன்னு பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்து கையிலிருந்து தப்புவித்து அவர்களுக்கு தேவன் செய்த சகல நன்மைகளை குறித்து எத்தனை சந்தோஷப்பட்டு உங்கள் எகிப்து கைக்கும் பார்வோன் கைக்கும் தப்புவித்த எகிப்து கையின் கீழே இருந்த ஜனத்தை விடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. கர்த்தர் தான் விடுதல் சொன்னா, மர்மம் விடுதல் சொல்லவே இல்லை. ஹalleluya. என் மர்மம் மோசே வந்தாயா, பெரிய கெட்டிக்காரன், அவன் அவனத்தை கட்டி கூட்டு வந்தாங்க இங்க அப்படின்னு சாட முறையில் சொல்றேன். என் மர்மம்லாம் ஒன்றும் கிடைக்க முடியாது அப்படிலாம் சொல்லலை. இருந்தாரு எகிப்து ஜனங்களை அவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு, எப்படி பார்வை நடக்கிறான்னு. அங்கிருந்து விடுவித்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்து கடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ சொல்லுங்க, உங்க கடந்த காலத்துல உங்களுக்கு வந்த நன்மையெல்லாம் யாரால உண்டானது? தேவனால. ஹalleluya. அப்படி நன்மை செய்யற இயேசுவை மனதில் வைத்தால் தொடர்ந்து வாழ்க்கை நன்மை செய்வார். ஹalleluya. நன்மை செய்யற இயேசுவை பாருங்க. சிலருக்கு தண்டிக்கிற இயேசுவை நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறோம், அடிக்கிற இயேசுவை நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு வேற விதமாக இயேசுவை பார்க்க மாதிரி தோணும். ஏதாவது சொல்றப்படாம இயேசு பாருங்க, நன்மை செய்கிற இயேசுவை பாருங்க. ஆமென், ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்வோம்? ஆத்மாவே கர்த்தர் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். எங்கள் தேவனே, எங்களுக்கு நீ என்ன செஞ்சீங்க? நன்மை செய்தபடியாக நான் பாடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தபடியா ஸ்தோத்திரம் என்று எத்திரா சொன்னார். இந்த நன்மையெல்லாம் எங்கே வந்திருந்தது? என்னால் அல்ல, என் உறவுக்காரனால் அல்ல, நான் கட்டின பொண்ணுனால அல்ல, என்ன நான் சம்பாதிச்ச கையினால் அல்ல, என்ன என் முன்னோர்களால் அல்ல, வரத்திலிருந்து உண்டாகி ஜோதி பிதாவிடத்தில் இருந்து வந்து அடைந்தது. ஹalleluya. பிதாவை தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், குமாரன் மூலமாக நன்மை செய்திருக்கிறார், பசுத்துவமாக நன்மை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆகிய கடந்த நாள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நன்மை செய்கிற இயேசுவாக நம்ம காணப்பட்டு நன்மை நாம் திருப்திப்படுத்திருக்கிறார். இது நம்ம கடந்த கால வாழ்க்கையுடைய ஒரு ஸ்டேட்டஸ் ஆகும். ஆமென், ஹalleluya. இப்போ நிகழ்காலத்துக்கு வரும். இதுவரைக்கும் நன்மை செஞ்சுட்டார். நிகழ்காலத்து நன்மை எப்படி உண்டாகும் அப்படின்னா, நிகழ்காலத்து எப்படி உண்டாகும் சொல்லி வேதாந்தம் சொல்லுன்னா, நீ நடக்கிற காரியங்கள் எல்லாமே என்னவாகும்? நன்மையாகவே நிச்சயம் மாறும். ஹalleluya. அதாவது வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், என்ன துக்கங்கள், என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன நிந்தைகள் இருந்தாலும் சரி, என்ன வருத்தங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாம் எங்கே தான் போகும்? இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நன்மையாக நிரப்பின இயேசு இப்போ நிகழ்காலத்திலே இந்த போராட்டங்கள் எல்லாம், இந்த நிந்தனைகள் எல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுவான்னு சொல்லி நன்மை செய்கிற இயேசுவாக நம்ம பார்க்க வேண்டும். ஹalleluya. வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்க
அன்பியும் அவருடைய தீர்மானப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பு கூறுகளுக்கு சகலத்தில் நன்மைக்கு நடக்கிறது அறிந்திருக்கிறோம். ஹalleluya. எப்படி ஒரு சாட்சி பாருங்க. அருமையாக அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதுறாரு, இந்த மாதிரி இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்படாத, இப்போ இருக்கிற காவலை பற்றி பயப்படாத, இப்போ கட்டைகளை பற்றி பயப்படாத, இதெல்லாம் என்னவாச்சு மாறும், நன்மை செய்கிற கேஸு கடந்த காலத்து நன்மையாக நிரப்புறபடி இப்போ நடக்கிற எல்லா காரியங்களும் நிகழ்காலத்தையும் செய்வார், நன்மைக்கு ஏதாவது மாற்றுவார். தேவவசம் சூத்திரம் இல்லாதாக சில காரியங்கள் நமக்கு விரோதமாக நடக்கிறத பார்க்குறோம், சில காரியங்கள் நம்ம நினைக்காம நடக்கிறதும் பார்க்குறோம், சில காரியத்தில் நமக்கு என்ன நினச்சா என்ன செய்யணும்னு தெரியாமையே பார்க்குறோம். ஒன்றும் வேண்டாம், இப்போ நன்மை செய்கிற இது வரைக்கும் நன்மை செய்ய இயேசுவை பாருங்க, அவர் என்ன செய்யறாரு அந்த நேரத்தில் அதையும் நன்மைகளாக மாற்றி கொடுப்பார். ஹalleluya. அவ்வளோதான், அதையும் நன்மைகளாக மாற்றி கொடுப்பார். பாருங்க, ஒரு சட்டை கிழிஞ்சா அதை நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சட்டை கிழிஞ்சா உடனே தலாணி போடலாம். தலாணி கிழிஞ்சுன்னா அடுத்த நேரு சின்ன கட்சிக்கு போகிற சின்ன பீஸை எங்கள் அம்மாவை போடுவாங்க, ரைட்டு. அதுவும் சரியாக போச்சுன்னா நேராக எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி கறி துணி ஆகிடும். அதுக்கும் மீறி போச்சுன்னா காலை ஒரு மிதியாக மாறிடும். அப்போ பாருங்க, அந்த சட்டை கிழிஞ்சு போனதுனால ஏதாவது நமக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் நன்மைக்கு ஏதாவது மாறுது. அதுதான் ஞானம் உள்ள நம்மளோட மனைவியோ ஞானம் உள்ள அம்மாவே இப்படி ஒரு சட்டையை இப்படி அவங்க பிரோஜனமாக செய்கிறாங்கன்னா அவங்கள படைத்த தேவ ஞானம் உள்ளவர் எவ்வளவு நன்மையாக நமக்கு செய்வார். ஹalleluya. அதனால் எது இருந்தாலும் நன்மையாக மாற்றுவார், எது இல்லாட்டாலும் நன்மையாக மாற்றுவார், எது வந்தாலும் நன்மையாக மாற்றுவார், எது வராட்டாலும் நன்மையாக மாற்றுவார். சாப்பாடு இருந்தாலும் நன்மை தான் மாற்றி கொடுப்பார், சாப்பாடு இல்லாட்டாலும் நன்மையாக மாற்றிடுவார். தூரத்தில் இருந்தாலும் தேவன் நன்மையாக மாற்றி கொடுப்பார், சமீபத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். வாசிக்கலாம், அதே 9ஆம் அதிகாரம் 20 வாசிப்பாங்க. அங்கே யோசிப்பு அருமையாக அந்த சாட்சியை சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் மாத்திரம் அல்ல, வேதாந்தத்தில் ஒரு சாட்சி தான், எல்லாமே சாட்சியோட தான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி சாட்சியை யார் சொல்கிறா தெரியுமா? யோசேப்பு சொல்கிறார். என்னை குழியில் நீங்கள் தள்ளினீங்க, என்னை விட்டு போட்டீங்க, அவன் இன்னொருத்தருக்கு விட்டு போட்டான், அவன் அடிமையாக வைத்திருந்தான், அங்கே எனக்கு பெண் மூலமாக எனக்கு ஒரு பிரச்சனை உண்டாச்சு, காவலை போட்டு விட்டாங்க, பானபாத்திரம் உதயசியாமன்னா எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாகவே மாற்றினா. ஹalleluya. எனக்கு நிந்தனைகள், எனக்கு போராட்டங்கள், நீங்கள் செய்கிற துரோகங்கள், நீங்கள் செய்கிற தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றினா, பயப்படாதீங்க என்று சொல்லி அருமையாக சகோதரனுக்கு யோசேப்பு சொல்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம் 50-20. வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹalleluya. நீங்களோ தீமை செய்ய பார்த்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இவங்களை ரட்சிக்கப்படும்படியாக இவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக எனக்கு அதை நன்மையாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருமையான சாட்சி யோசேப்பு இருந்துருப்பாங்க. அந்த குழியில் விழுந்தெல்லாம் என்ன சொல்றாரு அவரு? நன்மை தான். இன்னைக்கு யாராவது நம்ம நிந்திக்கு போட்டு தூரத்துக்கு போடுவோம், தள்ளப்படுவோம், ஆகாதுன்னு சொல்லி தூரத்துக்கு ஒதுக்கி விடுவாங்க. ஒன்று யோசிக்காங்க, எல்லாம் நன்மைக்காக மாற்றுவாங்க. திருவாடி அவளுக்கு திருவாரூர் ஒரு போஸ்ட் ஸ்கூலில் கிடைக்க ரொம்ப வருத்தம். எனக்கு தெரியும் வசனம் பிரகாரம் அவனை அந்த விஷயத்தை தள்ளி போட்டாங்க, ஆகாதுன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. இது இதெல்லாம் வேலைக்கு யாரும் தள்ளி போட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதப்பா, கர்த்தர் நன்மையை தான் மாற்றி கொடுப்பா. ஹalleluya. எவனோ தீமை சிக்க வேண்டிய காரியமாக இருந்திருக்கும், அது இந்த கர்த்தர் ஒன்று விலைக்கடிச்சிருக்க நன்மையை மாற்றி சொல்லி அவனுக்கு நான் சாந்தப்படுத்தினேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஏதாவது போஸ்ட் வந்துச்சா கர்த்தர் நன்மைக்கு நினச்சிக்கோங்க, ஏதாவது போஸ்ட் வரலனாலும் நன்மையில் கர்த்தர் மாற்ற போகிறான்னு நினச்சிக்கோங்க. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகியான யோசேப்பு சொல்ற சாட்சி அருமையாக இருந்தது. நீங்கள் எனக்கு தீமை செய்கிறாங்க, கர்த்தர் இந்த வெகு ஜனங்களை காக்க முடியாக, ஏரோமனத்தில் காக்க முடியாது, எனக்கு இது நன்மைக்கு ஏதாவது மாற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் வர எல்லா போராட்டங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதாவது மாற்றி கொடுப்பா. ஹalleluya. இது நிகழ்காலத்தில் நன்மை செய்கிற இயேசுவோட வேலை. கடந்த காலத்திலே இயேசு நமக்கு நன்மையை செய்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம், வேதம் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி மூலமாக கூட. இப்போ நிகழ்காலத்தில் எப்படி நடக்கும் ஐயா? இது அங்கங்கே நடந்து நான் நினைச்ச பிறகு நடக்கிறேன். ஜனவரியில் இந்த பணத்தை அப்படி மாற்றி விட்டுலாம் பார்த்தேன், நடக்கலை. ஜனவரியில் பணம் வரும் பார்த்தேன், வரல. எல்லாம் நம்ம ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு அதனால் பெரிய ஒரு நன்மை கெட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு நன்மை கெட்டு போகிற நன்மையெல்லாம் எங்கேருந்து வருது? உங்கள் கையிலேருந்து வரல, உங்கள் மூளையிலேருந்து வரல.
நீங்களா மூளை வச்சு இந்த பணத்தை எடுத்து அங்கே வச்சு அங்கே விட்டு பக்கா நன்மையாக நினைக்காதீங்க. குஸ்டின் ஆகிடும். நான் தான் என்ன கேட்டால் பல டைரியே எழுதுவேன். ஆமாம், இந்த பணம் இருக்குன்னு எடுத்து வைப்பேன், சாயங்காலமே அதை எடுத்து காட்டுவேன். இந்த பணம் இருக்கு எடுத்து வைப்பேன், 10 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ணிட்டே போயிட்டான். போச்சு. நன்மை அப்படின்னா மேலே இருந்தால் வரணும். ஹalleluya, ஹalleluya. அதுதான் நம்ம திருப்தி. நம்ம மூளை முளைச்சிக்கிச்சு எல்லாமே. நான் சில வீட்டில் இருக்கேன், நாளைக்கு அதை பண்ணி இருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன விளந்து நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். மேலே ஓப்பனாகி எப்போ ரிசல்ட் வருது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அது பதிலே சொல்ல மாட்டேன். உள்ளே வந்து தெரியும் கர்த்தர் ஈடுபட்ட இன்னும் நன்மை அதிகமாக. ஹalleluya. கர்த்தரிய வாழ்க்கையில் சில காரணம் ஈடுபட்டது நான் கன்ஃபார்மேஷனாக ஒரு சிம்டம்ஸ் நான் அறிஞ்சிட்டேன்னா நான் தைரியம் நடப்பேன். ஏன்னா என்ன நடந்தாலும் என்ன நடக்கும்போது நன்மையாக. ஹalleluya. கர்த்தர் வாழ்க்கை தலையிடணும் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நடக்கிறதெல்லாம் என்னதான் நன்மைக்கு எதிராக நடக்கும். ஆமென். அன்றியமாக தீமாவோடு அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் அன்பு சகலத்தின் நன்மையாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். ஹalleluya. நம்ம அறிந்தவர்களாக பார்க்க வேண்டும். சில அறிந்தவர்கள் மறந்து போயிடும். முட்டாள் மாதிரி இருக்கும். கிறிஸ்துவ சில நேரத்தில் முட்டாள் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் என்ன கேட்டால் சொல்ல படிச்சு சொல்கிறாங்க, இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படின்றது. இது மாறி போச்சு என்ன பண்ணுறது அது அப்படின்றது. சாகத்து நன்மைக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றது என்னோட காரணம். கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை தான். நிகழ்காலம் கடந்த காலம் தேவன் நன்மையாக நினைத்திருக்காங்க. கர்த்தர் சோத்திரம். நிகழ்காலம் எப்படி இருக்கும்? நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு என்ன செய்வா நன்மையாகவே மாற்றுவா. ஆமென். ஹalleluya. ஒருத்தருக்கு தான் பயந்து போய் நம்ம மாதிரியே பயந்து போய் நன்மைகளை மாற்றுன்னு சொன்னார. இப்போ என்ன இப்போ இப்படி நடந்துருக்கல யாருக்கு மாதிரி நடந்து ஏட்டி போட்டிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பயந்து போது வேகமாக ஜோம் பண்ணார். ஆதியாகமம் 32:9 வாசித்து பாருங்க. சொல்லும் போது இதே டைலாக சொல்லி தான் ஜெபிச்சார். என்னது எல்லா இப்போ பாஸ்டர் நன்மைகள் நம்ம போய் யாருக்கு மாதிரி நடக்க வீட்டில் புலம்பாதீங்க. அது புலம்ப கூடாது தான் இந்த 32:9 சொல்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அங்கே உங்களுக்கு எல்லாமே நன்மைக்காக மாறும். வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திருப்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அது என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? கர்த்தரோட பழக்கமே நன்மை செய்யலாம். உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அவள் வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ற. பயந்து போய் ஏசா துரத்துறான். பயந்து போய் சில ஆண்டு கேட்குற நன்மை நீ தான் இடத்தாடு போக சொன்னீங்க, நீங்கள் தான் சொந்த இடத்துக்கு போக சொன்னீங்க. அப்போ பாருங்க இப்போ பாருங்க துரத்து நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ சம்பாதிச்சு எல்லாம் போயிடும் கொடுக்க அப்படின்ட்டு நன்மை செய்கிற நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அடுத்த பாருங்க அதே டைலாக விட மாட்டேங்கிறார். 12ஆம் வசனம் வாசிங்க. 12 அதிலே 12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்தேன். ஹalleluya. தேவரீரோ மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்க கர்த்தாவே. அடுத்தது பாருங்க அவன் எப்படி நம்பிக்கை வார்த்தையை மெய்யாகவே நீ நன்மை செய்து சொன்னீங்க அப்படின்றாரு. அவன் அழுது சொன்னாரோ அது பேபி மாதிரி கேட்டாரோ எனக்கு தெரியல. ஆனால் ஏன் உள்ள அழுது, ஆண்டவரே மெய்யாவே எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரையா, எனக்கு இந்த காரியத்தை இந்த போராட்டத்தில் இந்த பிரச்சனையை இந்த நிந்தனையை எனக்கு நன்மைக்கு எல்லாம் மாற்றிட்டான் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். உழப்பக்கூடாது. அந்த நன்மை கிடைக்குன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கவா வேற எங்க கண்ணை திருப்பி இங்கே நன்மை வருமா அங்கே நன்மை வருமா அப்படி கேட்டு பாருங்க, உள்ள நன்மையும் போயிடும். வசனம் இப்படிதான் சொல்லி கொடுக்குது. வாசிங்க. மெய்யாகவே உனக்கு நன்மை சொல்லி என்ன உண்மை மெய்யாவே நன்மை செய்து ஒரு சந்ததியை எண்ணி முடியாத அளவுக்கு கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணி சொன்னீரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்க ஏதாவது நன்மை வர்றதில்லை. இப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நன்மைக்கு பதிலாக பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா இது நன்மையாக மாற்றவங்க நம்பிக்கையோட இந்த வசனம் சொல்லி ஜெபம். இவர் ஏன் எதுக்கு இந்த வசனம் சொன்ன அப்படின்னா அவருக்கு உள்ளான ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா அவர் தானே போக சொன்னார், நன்மை செய்ய சொல்லியிருக்கார். மெய்யாகவே நீ சொன்னீரையா சந்ததி எப்படி பெருக்கு மடலோட பரப்பு பண்ணின்னு சொன்னி அப்படி நம்பிக்கையோடு தான் நன்மை செய்கிற தேவனை இதுவரைக்கும் நன்மை செஞ்சு 2 பரிவாரம் வந்து அவரை கர்த்தர் நன்மை செய்து 2 பரிவாரம் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு.
தொடர்ந்து நன்மை பாதுகாக்கிறதுக்காக இப்போ வர்றது ஏசா பிரச்சனை எனக்கு என்னவோ மாற்றி தரணும், நன்மைகளை மாற்றி தரணும் சொல்லி தேவனுக்கு என்ன செய்கிறார்? ஒரு விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் அருமையாக ஏசாவை மாற்றினார். அவனை துரத்திட்டு வந்த லாபானை கர்த்தர் மாற்றினார். பாருங்க, கர்த்தர் நன்மை உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் தெரியாது. நீங்கள் நன்மை ஒருத்தர் செஞ்சு என்ன பண்ணீங்க? ஒரு சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்குவீங்க. இல்லைன்னா இடக்கு முழுக்க ஏதாவது யார்கிட்ட போய் பேசி உண்மை பேசி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பொருளை வாங்குவீங்க. இப்படி தான் நமக்கு திறமை நன்மை நமக்கு கிடைக்கும், நமக்கு தான் பண்ணுவோம். ஆனால் தேவன் நன்மை செஞ்சு நினச்சா தெரியுமா? எதிரி கூட உனக்கு பணியை வச்சுருவார். ஹல்லேலூயா! எதிரி கூட என்ன மாற்றிடுவார்? நன்மையாக மாற்றிடுவார். 31ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆதியாகமம் 31 28. கர்த்தர் நன்மை செய்ய எப்படி தெரியுமா? வாரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாச்சுன்னா எதிரி கூட உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிற மாதிரி உண்டாகிடும். ஆமென். ஹல்லேலூயா! வாசிக்கலாம். என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் துக்கம் செய்ய விடாமல் போனதல்ல. இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இது என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஹல்லேலூயா! உனக்கு தீமை செய்ய எனக்கு முடியும், ஆனால் உன்னோட தேவன் ராத்திரியில் கனவு வந்து என்ன சொன்னார்? அவனுக்கு நன்மை தவிர வேற எதுவும் செய்யாது சொல்லி எச்சரித்தார். அன்பால சொல்லலை, என்ன அன்பால சொல்ல தாழ்மையாக கேட்டுலாம் சொல்லலை, வார்ன்ட். God has warned his opponent. என்னது? யாக்கோபு என்ன சொல்லி நன்மை செய்ய. அதான் கர்த்தர் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இருக்கிற பிரச்சனையே அவனை கொண்டே நன்மையாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா! அவர் கொண்டே அந்த காரியத்தை நடத்தி வைப்பார். எத்தனை காரணம் சபையில் அந்த மாதிரி சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆஃபீஸர் முடியாதுன்ற கடைசி ஆஃபீஸர் கூப்பிட்டு காரியத்தை செய்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை காரியங்கள் அப்படிங்கிற ஸ்கூலில் கூட ரசர சம்பவம் பார்த்துருக்கேன். இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கடைசி அவங்கள வச்சு அவங்க செய்ய வச்சுருப்பாங்க. அது எனக்கு நன்மை தெரிஞ்சு கர்த்தர் இந்த நிந்தனை போராட்டங்களை நன்மையாகவே மாற்றி கொடுத்தாருங்கிறது. கர்த்தர் இப்போ இருக்கிற பிரச்சனையை நன்மையாகவே மாற்றி கொடுக்காருன்னா எதிரி கூட என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு இணங்க முடியாது செய்ய வச்சிருவார். ஹல்லேலூயா! பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளுடைய நிந்தைகள் போராட்ட பிரச்சனை எல்லாம் நிகழ்காலத்திலே நன்மையாகவே மாற்றி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் கோசம் சோத்திரம். எது நடந்தாலும் சரி, நீ நினைச்ச நடக்கலையா பரவாயில்ல, இது கர்த்தர் நன்மையை மாற்றி கொடுப்பார். என் வீட்டுக்கார சொன்னால் கேட்கவே உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப அடம்பிடிக்காரு. அவர் அடம்பிடிக்காருன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கர்த்தர் நன்மையாகவே மாற்றி தருவார். ஹல்லேலூயா! உங்கள் வீட்டம்மா சொன்னதே கேட்கணும். எப்போ பார்த்தாலும் தாய் வீடு அப்படி போலன்னா ஒன்றும் கர்த்தர் நன்மையாகவே மாற்றி தருவார். ஹல்லேலூயா! பையங்க பசங்க சொன்ன கேட்கலையா, ஒழுங்க கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவார். நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் நம்ம நன்மையாக நற்பட இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்தில் எல்லாத்தையும் நமக்கு நன்மையாகவே மாற்றி தருவார். அது நிந்தனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எப்படி மாற்றிடுவார்? அவசியப்பட்டால் எதிரி கூட உங்களுக்கு இணங்க முடியாது செய்வார். ஹல்லேலூயா! அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஏசாவும் லாபானும் யாக்கோபு செய்ததுதான். ஏன்னா தேவன் தலையிலன்னா இவனை பம்பரமாக்கினாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று தீமை செய்ய வல்லம் உண்டுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யாக்கோபை பஸ்பமாக்கிப்பான். ஏசா கட்டிமையான கோபத்தில் வரான், படைகளோடு வரான். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன், என்னுடைய சேஷபுத்திர பார்த்து வாங்கிட்டேன், கட்டிமையான கோபத்தில் வரான். இப்போ நீ நல்லா இருந்தவரை கேள்விப்பட்டேன், உன்னை விட மாட்டான் அப்படின்னு வரான். இவருக்கு தலை சுற்றி போச்சு. இது வரைக்கும் நன்மை செய்த 2 பரிவாரங்கள் எல்லாம் இருந்துச்சு. அது என்னமோ கணக்குன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. நெட்டில் போட்டுருக்கு 350C. அந்த காலத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி 350C தான் யாக்கோபு சம்பாதிச்சாங்க. அப்போ இப்போலாம் எவ்வளோ இருக்கும்? 35,000 இருக்கும். அவ்வளோ பொருள் கர்த்தர் நன்மை செய்து அழைச்சிட்டு வந்துருக்காரு. ஆனால் உள்ளமோ நடிக்கிட்டு ஏசாவாங்க. ஏன் பணம் தான் இருக்க, அடிச்சுட்டு வர வேண்டியதானே. தேவன் தலையிலன்னா நன்மன் வராது யாருக்கு நல்லா தெரியும். யாக்கோபு பணம் இருக்கு, ஏசாக்கான அள வேண்டியது. லாபம் துரத்துக்கான பயப்பட 2 பிள்ளைகளோட கையில் வச்சுருக்கேன், அவரோட வேலைக்கார கையில் வச்சுருக்கேன், அவள் எடுத்து அவங்க அப்பாவை கூட டீல் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. நம்ம புத்தினா வந்துடும், என் கூட அவருக்கெல்லாம் அப்போ அவளை பேசிப்பேன், நான் ஏன் பேசணும் அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் அவர் யார்கிட்ட பேசினார்? போயில அவங்க அப்பா வராமல் ராகிரட்டு லேயாண்டு கெஞ்சவே இல்லை. அவர் கெஞ்சதுங்க தேவன்ட்டு தான். அங்கே போட்டால் அவர் வாணிங்க யார் வரா லாபம் உள்ள எச்சரித்தான். எதிரியை பார்த்து பேசினார். அவனுக்கு தீமை நன்மையை தவிர தீமையை செய்யான்னு எச்சரித்தான். இவருக்கு பயம் உண்டு லாபான். ஏன்னா
அது யாக்கோபு இருக்கிறனால தான் ஆசைக்கப்பட்டு அவங்க தேவன் ஆசைக்கணும்னு ஒரு பயம் உண்டு. அதனால் அவங்க கை வச்சா நமக்கு எதாவது பாதிச்சுன்னு இவருக்கு ஒரு பயம் உண்டு. அதனால் அவர் விட்டுட்டார் பாருங்க. அதனால் நமக்கு இப்போ உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் நன்மை வராதுன்னு நினைக்காதீங்க. இப்போ பிரச்சனை போராட்டங்கள்லாம் இதுவரைக்கும் நன்மை செய்ய நமக்கு நன்மையாக மாற்றி தருவாங்க விசுவாசத்திலே உங்கள் ஜபத்தில் வெற்றியடை போடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. மூன்றாவது, இப்போ கடந்த காலம் இயேசு நன்மையை நிரப்பினார், ஸ்தோத்திரம். நிகழ்காலம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன இருந்தாலும் நன்மையாக மாற்றுவார். மூணாவது, நீ நன்மையாக செய்வார். ஹல்லேலூயா. ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருந்தது? all the things are good by Jesus. Present tense, he made all the things to good by Jesus Christ. Future tense, he will make all good for us. Hallelujah. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். மூணாவது வாசிக்கிறோம். 34 அதிகாரம் 10 வாசிங்க. சங்கீதம் 34:10. 85:12 வாசிங்க. சங்கீதம் 85:12 வாசிங்க. நிகழ்காலம் நன்மை செய்கிற இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்னு சொல்லி பாருங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். ஹalleluya. He will give all best. He will give all good to you. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு நிகழ்காலம் எப்படி இருக்கணும்? இப்படிதான். நன்மை செய்கிற இயேசு தொடர்ந்து உங்களுக்கு நன்மையாக அவசரவாசம் முடிச்சுங்க. கர்த்தர் நன்மை தேசமும் தன் பலனை கொடுக்கும். தன் தேசம் தன் பலனை கொடுக்கும். நீங்கள் இருக்கிற தேசம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கலாம், கர்த்தர் நன்மையாக தருவார். அந்த தேசம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு நல்ல ஃப்ரூட்ஸை கொடுக்கும், நல்ல பலன் தரும், நல்ல கனி கொடுக்கும். அந்த தேசம் அவரை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? நன்மையானதே தருவேன்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்கிறார். அதனால் தேசம் அவர்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும்? அவர்களுக்கு தன்னை நம்பிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணும். வெளிநாட்டு தேசம் தானே, உள்நாட்டு தானே, தேசம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 34:10 வாசிக்கலாம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகளோட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. one will not get less. ஒன்று கூட உங்களுக்கு செய்து குறைந்து போகாது. பயப்படாதீங்க, நிறையவா இருக்கும். ஹalleluya. நன்மை செய்கிற இயேசு இம்மட்டும் நன்மை செய்திருக்கிறார். இப்போ இருக்கிற காலையில் நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். இனி நமக்கு நன்மையாகவே இருப்பார். ஹalleluya. ஒரு குறைபடாது. ஆமென். ஹalleluya. பயப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் இனி வர காலங்களில் நமக்கு நன்மையாகவே தருவார், நன்மையை செய்வாராக. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. ஆக அந்த 3 காரியங்கள் மனசு வச்சுக்கீங்க. இதுவரை கர்த்தர் நம்ம நன்மை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், பாவனையை கொடுத்துருக்கிறார், தண்டிக்கவில்லை. ஹalleluya. என்ன கேட்டால் அப்போ சொல்ல தண்டிக்கவில்லையே, நான் செஞ்சு தப்பு இது வரைக்கும் எவ்வளோ பெரிய நன்மை எனக்கு தண்டிக்கல. என்னெல்லாம் ஊழியக்காரன் பயன்படுத்துறாங்க, எவ்வளோ பெரிய நன்மை. ஹalleluya. தேவ சன்னிதியில் நிற்கும் வயசுல கர்த்தரை வேறு செய்ய நன்மையை பாருங்க. ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் வாழ்க்கையிலே நன்மை செய்கிற இயேசு நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். இப்போ இருக்கிற காலங்களிலே கர்த்தர் நம்முடைய எல்லா நன்மையாகவே மாற்றி கொண்டிருக்கிறார். மூணாவது, நம்மளுடைய நிகழ்காலத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையே தருவார். ஆமென். ஹalleluya. ஒரு குறைபடாது. ஆமென். ஹalleluya. இந்த 3 காரியங்களை நீ வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. நன்மை செய்த இயேசு, நன்மையாக மாற்றுகிற இயேசு. நான் தான் டைலாக் எழுதி வச்சிருக்கேன். நன்மை செய்கிற இயேசு, நன்மையாய் மாற்றுகிற இயேசு. ஒரு கவிதை வேணும் இல்லையா? அதுக்காக நன்மை செய்கிற இயேசு, நன்மையாக மாற்றுகிற இயேசு, நன்மையே தரப்போகிற இயேசு. ஹalleluya. இந்த பாயிண்ட் எழுதி வச்சுருங்க. சின்ன பிள்ளைலாம் மனப்பாடம் பண்ணியும். என்னது? நன்மை செய்த இயேசு, நன்மையை மாற்றுகிற இயேசு, நன்மை செய்ய போகிற இயேசு. இதுதான் இயேசு பற்றி நம்ம தெரிந்தது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக மனசை பதிய வேண்டும். அப்போது இந்த 3 காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் கூட நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா இது நமக்கு புரியும். எதிர்காலத்தை நோக்கணும்னா நன்மை செய்வார், இப்போ இருக்கிறத நன்மையாக மாற்றிடுவார், ஏற்கனவே நன்மை செய்திருக்கிறார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சோத்திரம் இயேசு நம்ம போடுறது காரியத்தை நடப்பிப்பார். ஆமென். ஹalleluya. முடிவுரையாக பார்ப்போம். அதாவது சில நேரத்தில் நன்மை வராமல் இருக்கும். அதை இயேசு குறை சொல்லக்கூடாது. நம்ம செஞ்ச பாவத்தை கொடுத்துருந்தோம். வாசிங்க எரேமியா 5ஆம் அதிகாரம் 25. நம்ம செஞ்ச பாவத்தை கொடுத்துக்கோ சார் நன்மை வராமல் இருக்கணும். அதனால் அந்த பாவத்தை விடுபடியாக நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் மறுபடியும் அதை ரிசீவ் பண்ணிடுவார்.
அந்த நன்மை செய்யறத மறுபடியும் ரிசீவ் பண்ணிடுவார், ரீட்டைன் பண்ணிடுவார். வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் அவங்களோட அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கும். பார்த்தீங்களா, உங்க பாவங்கள் தான் செய்து நன்மை வராமல் விட்டாது. வரத்திலிருந்து உங்கள் வரத்திலிருந்து உங்கள் நன்மையா வரல அப்படின்னா உங்கள் பாவம் தான் அதுக்கு காரணம். ஸோ பாவம் வந்து நீங்கள் இந்த இடத்துல விலகி இருக்கிறச்ச உங்களுக்கு என்ன உண்டாகாது, வரத்தில் உங்களுக்கு நன்மை. உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களை வாழ்க்கையில நன்மை வர விட்டுருக்க தவிர இயேசு தியானம் செய்யல அப்படின்னு குழம்பக்கூடாது. அவர் செய்ய எங்கேயோ பக்கத்தில் நிற்கிறார். அதனால நீங்கள் சாக்கடைக்குள்ளே இருந்துச்சு என்ன ஆர்டர் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு ஒரு சாக்கடையில் இருக்கும்போது பிரியாணி கொடுக்க முடியுமா? பிரியாணி எப்போ தருவாங்க? நீட்டாக வெளியே வந்து குளிச்சு கிழிச்சு டேபிளில் உட்காந்தா சூடாக பரிமாறுவார். சாப்பிட்டு இருக்கும்போதே எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டுட்டீங்க, நன்மை செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ இருக்கிற இடம் என்னவா இருக்குது? சாக்கடை. இப்போ பிரியாணி கொடுத்தா நார போகுது, பிரியாணி நாரும். அதனால் கத்திர சொல்கிறார், இப்போ பிரியாணி கூட்டுவானே இவனுக்கு அப்படி நிறுத்தி வச்சிருப்பா. அவ்வளோதான். நீ வெளியே வந்த உடனே வெளியே விட்டானா குடிச்சிச்செல்லாம் ரெடி பண்ணு. ஆமாம், அதான் தகப்பனை தான் செஞ்ச கெட்ட குமாரம் பண்ணார். அவர் தூர்தர்ஷன் போயிட்டார். ஐஎஸ்டி வரிசையில் ஒன்றும் கிடையாது. கப்பல் எங்கே போனான்னு தெரியல, பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டான். அது மாதிரி சரி சாக்கடை எங்கே போயிட்டான் அப்படி சார் மறுபடியும் சாக்கடை நெஞ்சு அலங்கோலமாக வாரான். அந்த தகப்பனே அப்படின்ட்டார், வந்துட்டியா போதும், நீ என்ன செஞ்சு ஏன் செய்யணும் தேவையில்லை, குளிச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி ராஜவசத்தை போடு அடி ஆட போடு அப்படின்னாரு. அவ்வளோதான் மேட்ரு. நன்மை வந்துச்சு அவனுக்கு. எப்போ வந்துச்சு? அவன் பாவங்கள் விலகி வரும்போது நம்மளோட பாவங்கள் சில நேரத்தில் நன்மை வராது விட்டுறாரு. அதனால் ஏதாவது நன்மை வராதுன்னா அதில் பாவங்கள் இருந்து தயவுசெய்து அறிக்கை செய்து விட்டு விடுங்க. நிச்சயமாக கர்த்தர் நன்மை செய்ய இயேசு தொடர்ந்து வாழ்க்கையில் நன்மையை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ சகரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சபைக்கு கர்த்தர் சொல்கிறது தான். கர்த்தர் நன்மை செய்ய சபைக்கு திரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தரோட வாக்குத்தத்தமாக இந்த ஆண்டுள்ள காரியத்துக்காக நான் சில காரியம் ஜெபிக்கும் போது வர 8ஆம் தேதி நமக்கு ஆண்டுள்ளா இருக்கக்கூடிய அந்த காரியத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். வாசிங்க சகரியா 8:15. நான் மறுபடியும் சபைக்கு நன்மை திரும்ப முடியாது திரும்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாம். நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நான் திட்டப்படுத்திக் கொண்டேன். சரி, இனி வரும் 58 ஆண்டு முடிந்து 50 ஆண்டில் கர்த்தர் சபை நன்மையாக நிரப்புவார் என்கிறதை நான் அறிந்து கொண்டேன். அதனால் இனி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையாக நிரப்புற இயேசுவை தொடர்ந்து செய்வீங்க, பார்ப்பீங்க, நன்மையாலே நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 வாசிக்கும் போது பாருங்க, நன்மை கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மை கிருபையும் என்னை தொடரும், நன்மை கிருபையும் உன்னையும் தொடரும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீ உங்கள் ஜீவனால் மூச்சு போகிற நாள் வரைக்கும் நன்மை கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்வார்? நன்மை செய்து கொண்டு இருப்பார். அது என்ன செய்யாது? தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இட் வில் நாட் கெட் ஸ்டாப். என்ன தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பயப்படாங்க, அது நிப்பாட்டப்படாது. அதுக்காக சொல்கிறேன். வசனம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நன்மை செய்கிற இயேசு உங்களுக்கு எதிராக நன்மையே செய்வார்னு சொல்லிட்டேன். அது நிப்பாட்டப்படாது அப்படிங்கிறதுக்காக வசனம் சொல்லுங்கள். அதனால கர்த்தர் தொடர்ந்து எருசலேமின் யூதாவின் நன்மை செய்ய முடியாத திரும்ப நன்மை செய்ய முடியாத நினைத்தேன், நன்மை கிருபை உன்னை தொடரும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். சங்கீதம் 27:13 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. அப்புறம் சங்கீதம் 27:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் பணமுள்ளவர்கள் இருமாப்புள்ள சிலர்கள் இருக்காமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் அது மேல இருமாப்பு இருக்கக்கூடாது, அதுக்கு மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நமக்கு நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நன்மை செய்த இயேசுவை, இப்போ காலங்களில் நன்மையை மாற்றிக் கொண்டிருக்கிற இயேசுவை, இனிவருக்காக நன்மை தரப்போற இயேசுவை நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பணத்தின் மேல் வைக்காதீங்க,
வச்சிடாதீங்க. இல்லை பெற்றோர் மேலே எந்த காரியத்தை நம்பிக்கை வச்சிடாதீங்க. மனிதன் மேல் நம்பிக்கை வச்சிடாதீங்க. வேலை மேல் நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஸ்தானத்தின் மேல் நம்பிக்கை வச்சிடாதீங்க. பொருட்கள் மேல் நம்பிக்கை வச்சுங்க. ஒரே காரணம் நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஒரே நம்பிக்கை நம்ம நன்மைகளை சம்பூர்ணமா தருகிற தேவன் மேல் நம்பிக்கை. ஹalleluya. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே பாயிண்ட். நன்மை செய்கிற இயேசுவை மேல் நம்பிக்கை வைங்க. நன்மை தருகிற இயேசு மேல் நம்பிக்கை வைங்க. சம்பூர்ணமா நன்மையை தருகிற இயேசு மேல் நம்பிக்கை வைங்க. ஹalleluya. பணத்தின் மேலோ அது இருமா பழக்க நம்பிக்கை இருமாவை உண்டாக்கணும். ஐஸ்வர்ய நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அது நிலையற்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து விட்டுரும். என்ன நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளை பரிபூர்ணமாக கொடுக்குற தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல், அதான் முக்கியம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அவ்வளோதான். உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நன்மை தொடரும். ஹalleluya. இதில் எந்த வித ஆட்சேபனையும் நம்ம கிடையாதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் வசனம் சொல்றாங்க. சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம். இந்த காரியத்தை, அதாவது நான் ஐஸ்வர்யத்து மேலேயோ பொருள் மேலேயோ வேலை மேலேயோ ஸ்தானத்து மேலே நம்பிக்கை வைத்தா நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு பக்தர் சொல்றார். வாசிக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக சகல சம்பூர்ண நன்மைகள் தருங்க ஜீவன தேவனை நம்பிக்கை வைத்தனால நான் தப்பிச்சேன் அப்படின்றார். வாசிக்கலாம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருக்கேன். சொல்லி முடிச்சு வச்சுருக்காரு. இந்த ஐஸ்வர்யத்து மேலே, போஸ்ட் மேலே, அது வேற சொந்த மேலே, லேண்டு மேலே இதெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ஜீவன தேசத்தில் நினைச்சிருப்பேன், கெட்டு போயிருப்பேன். ஆனால் அதுக்கு மாறாக என்ன செஞ்சிருந்தேன், கர்த்தரே எனக்கு நன்மை செய்வார் அப்படின்றத நான் நம்பிக்கை வைத்தனால நான் தப்பிச்சேன். கர்த்தரே செய்வார் என்று கர்த்தரே நன்மை செய்வார் நம்பிக்கை வைக்காம போயிருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். கர்த்தரே நன்மை செய்வார் நம்பிக்கை வைக்காம இருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வேற எதுவும் அவர் என்ன செய்வார் நம்பிக்கை வைத்திருக்காருங்கிற அர்த்தம். இதை பாருங்க, அவர் நல்லா பாடுவார். என்ன நல்ல ஒரு ராஜா, நல்லா பாடுவார், நல்ல வீரர். அவர் எதுலையுமே நம்பிக்கை வைக்கிறார். எத்தனை பேரும் போட்டுங்கிறாரு. சங்கீதம் நல்லா பாடுறாரு, நல்லா எழுதுறாரு, நல்லா வாசிக்கிறாரு. எங்கே போனாலும் பிடிச்சிக்கலாம். ராஜா முன்னாடி வீட்டு பாட்டு வாசித்தா காசு வந்துடும். எங்கே போனால் நம்பிக்கை, அவர் நம்பிக்கை வைக்கிறது பல ஐட்டம். இப்போ மாமனார் ராஜா, அவரோட மச்சின நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. இவ்வளோ சௌந்தரியமான ஒரு ஆள். என்ன இப்படி இருக்கும்போது நம்பிக்கை எங்கே வச்சாரா? கர்த்தர் தான். எங்கள் மாமா எனக்கு நன்மை தர மாட்டார். இந்த சங்கீதம் வாசிக்கிறேன், அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பிக்கை தெரியாது. நான் வீரப்பட்டு கேடையான அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவனுள்ள தேவனே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றார். ஹalleluya. அவ்வளோ பெரிய ஸ்கில் உள்ள ஆள், டேலண்ட் உள்ள ஆளே தேவன் நம்பிக்கை வச்சு எனக்கு நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வச்சுருக்காருன்னா நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? இதோட அதிகமாக வளர வேண்டும். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாத ஆகியனால் நான் இதுவரைக்கும் இயேசு நமக்கு நன்மை செய்திருக்காங்க. சோத்திரம். இதுவரைக்கும் நன்மை செய்கிற இயேசு நமக்கு நம்மளோட காரியங்கள்லாம் இப்போது நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நன்மை செய்த இயேசு கிறிஸ்து இனிமேல் நன்மை செய்வார். நன்மை தொடர்புடையாக செய்வார். நன்மை தொடர்புடையாக நமக்கு திரும்பி இருக்கிறார். அந்த ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்காத கெட்டு போயிடுவோம். ஆகினால் நன்மை செய்கிற இயேசு மேல் தொடர்ந்து நம்பிக்கை வைத்து தொடர்ந்து இதுவரைக்கும் நன்மை செய்கிற இயேசுவை நாம் சோத்தரிப்போம். நன்மையாக மாற்றுகிற இயேசுவை நாம் தொடர்ந்து தேவன் நன்மை செலுத்தி விசுவாசம் நடைபெறுவோம். இனி நன்மையே செய்வார்கிற ஒரு நம்பிக்கையோட நன்மை செய்ய இயேசுவை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். தேவாசை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார். கர்த்தர் வார்த்தைகள் ஆசைப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் எல்லாம் தேவனை சோத்தரிப்போமாக. ஹalleluya.